திரிபுவனம் அஜித் குமார் அவருடைய கஸ்டடியல் டெத்துக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அவருக்கு மொத்தம் 44 இடங்கள்ல காயங்கள் இருந்ததாகவும், அந்த காயங்கள்ல பல காயங்கள் இன்டர்னல் இன்ஜுரி உள்காயங்களா இருந்ததாகவும், அதனால காதுல இருந்து ரத்த கசிவாக இருக்கட்டும், பிரெயின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளாட்டா இருக்கட்டும், அது இல்லாம அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல வெளியாகிருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து மிகவும் மனமுடைஞ்ச நீதிபதி அவர்கள் அவருடைய ஆணையில என்ன பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு உண்மையா இன்டென்ஷனோட கொலை செய்யறவங்க கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதிகமான காயங்கள் அவர் உடம்புல இருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம 4 இடத்துக்கு அவர் அழைத்து சென்று அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அதுல குறிப்பா எம் சதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சாட்சி ஒரு பாத்ரூம்ல இருந்து இந்த போலீஸ் எடுத்த காட்சி மட்டும் இல்லைன்னா வேற எந்த விதமான சாட்சியுமே அவருக்கு இருந்திருக்காது அப்படின்னும், அந்த கோவில இருந்த சிசிடிவியை ஏன் தாக்கல் செய்யல அப்படிங்கிற கேள்விக்கு அதை யார் எடுத்துட்டு போனா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஏடிஎஸ்பி எடுத்துட்டு போனதாகவும், அது தெளிவாகவும் சொல்லல அரசு தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம அதுக்கு சீஷர் மெமோ ஏதாவது தாக்கல் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா, அதாவது பொதுவா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பொருளை கைப்பற்றுறதுனாலும் முக்கியமா கொலை வழக்குகள்ல, அதுவும் இதுல காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கொலை வழக்கா இருக்கு. இந்த வழக்குல ஒரு சீஷர் மெமோ இல்லாம இது மாதிரி கைப்பற்றுறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி கேட்டிருப்பாங்க. இவ்வாறு ஒரு குற்றம் செஞ்ச ஒரு போலீஸ்க்கு என்ன விதமான தண்டனை வழங்கியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் சார்ஜஸ் எதுவுமே ஃப்ரேம் பண்ணப்படல. அவங்கள இன்னமும் அதிகப்படியான விசாரணைக்காக சிபிஐக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் இது வரைக்கும் நடைபெற்றிருக்கு. அண்ட் இது போல முன்னாடி நடந்த சாத்தான்குளம் வழக்குல என்ன பிரிவுகள்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன்.